எம்ஏ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 54. ஆபீஸ் அறைக்குள் அமர்ந்திருந்த லோட்டஸின் சிந்தை முழுவதும் வெளிநாடு போக வேண்டிய நாட்களை எண்ணி கவலையில் உழன்றது. அம்மணியின் ஈயாடா முகத்தில் பெருமூச்சின் ரேகையை கொண்டு வந்தான் நண்பன் மகேஷ். மங்கையவள் அறைக்குள் அதிரடியாய் நுழைந்து, "என்னதிது?" என்ற கேள்வியோடு ஆவேசம் பொங்க கையிலிருந்த உரையை ஆனவன் மேஜை மீது படாரென்று வைக்க, அக்கவரையும் தோழனின் முகத்தையும் கீழ்நோக்கி ஏறெடுத்து பார்த்த கோக்ஸோ உதடுகளை ஈரமாக்கிக் கொண்டதோடு சரி, எதிர்வினை ஏதும் மாற்றிடாது அமைதியாகவே இருந்தாள். "உனக்கு ஏன் கூட பிரச்சனைனா அதை பேசி தீத்துக்கோ. இப்படி முட்டாள்தனமா முடிவெல்லாம் எடுக்காத, புரிஞ்சுதா?" என்றவனோ இடையிறுக்கிய கரங்களோடு நண்பியின் வதனத்தை நோக்க, அப்போதும் கோக்ஸ் ஏதும் பேசாது கையில் இருக்கிய கணினியின் எலியாரையே அங்கும் இங்கும் அசைத்தபடி இருந்தாள். நாற்காலியை இழுத்தமர்ந்த மகேஷோ, "இப்ப என்ன உனக்கு அவனை பத்தி?" என்று வார்த்தைகளை விட்டவன் நெற்றியோரத்தை தொட்டுரசி உச்சு கொட்டி, "உன்னோட அவரை பத்தி இனி நான் எதுவும் பேச மாட்டேன், போதுமா?" என்று சொல்லி கோக்ஸின் முகத்தை வெறிக்க, அப்போதும் அமைதியின் திருவுருவமாகவே காட்சியளித்தாள் நேரிழையவள். "அப்போ நீ உன் முடிவை மாத்திக்க மாட்ட, அப்படித்தானே?" என்ற மகேஷின் கேள்வியில் எரிச்சலின் வாடை தூக்க, எலியாரின் மீது கொண்ட பிடியை விட்டு இரு கரங்களையும் ஒரு சேர பற்றி கலக்கமான விழிகளோடு நோக்கினாள் மெல்லியல் அவள் சிநேகிதனின் முகத்தை. "என்ன கோக்ஸ், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆஃபீஸ்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல எனக்கு கீழே ஒர்க் பண்றதுக்கு உனக்கு பிடிக்கலையா?" என்றவனோ வினாக்களை வரிசையாக அடுக்கினான். சுந்தரியின் தெளிவற்ற வதனம் அவனை குழப்பிட, "ஏதாவது சொல்லு கோக்ஸ், இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்?" என்றவனோ நாற்காலியில் பின்னோக்கி சாய்ந்தமர, "நான் போறதே" என்ற தழுதழுத்த குரலோடு ஆரம்பித்த முற்றிளையின் வார்த்தைகளோ அப்படியே நின்று போனது. அம்மணியின் அலைபேசி தொடுதிரையில் வாட்ஸ்அப் ஒன்றின் நோட்டிபிகேஷன் சத்தம் ஒலித்து அனுப்புனரின் பெயரையும் சேர்த்து மிளிரவிட, பட்டென போனை கைப்பற்றிய பைந்தொடியோ தாமதிக்காது வந்திருந்த வாட்ஸ்அப் படத்தை டவுன்லோட் செய்ய சேயிழையின் உள்ளமோ அதிர்ந்து போனது கண்ட காட்சியில். அகல விரிந்த விழிகள் ரெண்டும் கலங்கிய நீரை கன்னங்களில் தரையிறக்க, வாய் பொத்திக் கொண்டவளின் அதிர்ச்சியில் எதையும் கண்டறிய முடியா மகேஷோ பட்டென எக்கி பறித்தான் பாவையவள் விரல்கள் இறுக்கியிருந்த போனை. தொடுதிரையிலோ ஆண் ஒருவன் இரத்த வெள்ளத்தில் கிடக்க, அடிபட்டிருப்பவனை தாதியர்கள் ஸ்ட்ரெச்சரில் இழுத்து போகும் காணொளியை பார்த்த மகேஷுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. முகத்தை மூடி குலுங்கி கதறிய சனிகையோ சட்டென கரங்களை முகத்திலிருந்து பிரித்து கொண்டு ஓடினாள். மகேஷின் கையிலிருந்த அவள் போனை பிடுங்கிக் கொண்டு வாஷ்ரூமுக்கு. தோழியை துரத்தி போன கம்பெனி முதலாளியோ பணியாளர்கள் பார்க்க எதையும் சட்டை செய்யாதவனாய் கோக்ஸ் தாளிட்ட கதவின் முன் நின்று கூச்சல் கொண்டான், காரிகையின் செயலுக்கான காரணத்தை அறியும் பொருட்டு. "கோக்ஸ், கோக்ஸ், கதவை தொற, கதவை திறன்னு சொல்றன்ல." "போ மகேஷ், ப்ளீஸ் போ." "இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா?" என்ற மகேஷோ தோளால் கதவை இடிக்க, "ஐயோ, நான் தான் சொல்றல்ல, போ மகேஷ், போ." என்று ஓலமிட்டவளோ, "உன்னையும் ஏதாவது பண்ணிடுவாங்கடா, போடா, போ." என்று கத்த, "அதெல்லாம் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது, முதல்ல கதவை தொற நீ." "மாட்டேன், மாட்டேன்." என்று ஒப்பாரி கொண்டவளோ டாய்லெட் பவுலின் மீதேறி அமர்ந்து கொண்டு கால் முட்டிகளில் முகத்தை ஒளித்து கொண்டாள். "சரி, அப்போ அந்த வீடியோல இருந்தது யாருன்னு சொல்லு. ஏன் அதை பார்த்ததுக்கு பின்னாடி இப்படி நடந்துக்கிற? அந்த காரணத்தையாவது சொல்லி தொலையேன்." என்றவனின் கோபத்துக்கு பதில் சொல்லா நங்கையோ, "எப்படிடா சொல்லுவேன்? நான் வெளிநாட்டுக்கு போகாட்டி இப்போ தரன் அண்ணாக்கு நடந்த மாதிரி என் ரகுவையும் ஏதாவது பண்ணிடுவா அந்த ராதிகான்னு." என்று மனசுக்குள்ளேயே ஒப்புவித்து கொண்டாள். இப்படி குத்துயிரும் கொலையுயிருமாக கிடந்த தரனோ பலமான காயங்களோடு யமனிடமிருந்து தப்பித்திருந்தான். தகவல் அறிந்த அடுத்த நிமிடமே ரகு ஓடோடி வந்தான் நண்பனை பார்த்திட மருத்துவமனைக்கு. சர்ஜரி முடிந்திருந்தாலுமே இன்னும் மயக்கம் தெளியா நிலையிலேயே இருந்தான் தரன். சிறுவயதில் இவனை ஓங்கி மூக்கிலேயே குத்தியதால்தான் ஆகுரதனை பள்ளியிலிருந்து ஹாம் ஸ்கூலிங்கிற்கு மாற்றினார்கள் பெரியவர்கள். ஆனால் பின்னாளில் அடித்தவனும் அடி வாங்கியவனும் என்னவோ நல்ல நண்பர்களாகவே அவர்களின் உறவை வளப்படுத்திக் கொண்டனர். ரகு தனியாய் கம்பெனி ஆரம்பித்த விஷயம் அறிந்த தரனோ முதலில் கோபித்து கொண்டாலும் பின் தோழனின் குணம் அறிந்து கதத்தை கிடப்பில் போட்டு அவன் நிர்வாகத்திலேயே பார்ட்னராகி போனான். 2 வாரங்கள் மட்டுமே ஆகியிருந்த நிலையில் கிளையண்ட் ஒருத்தரை சந்திக்க ரகுவால் செல்ல முடியாத பட்சத்தில்
அவனுக்காக தரன் செல்ல முடிவெடுத்தான். ஆகவே பைக்கில் பயணிக்க தயாராகி இருந்தவனை நிறுத்திய ஆகுரதனோ புத்தம் புதிதாய் அவன் வாங்கியிருந்த காரை கொடுத்தான் தரனிடத்தில். வேண்டாம் என்றவனை வம்படியாக காரை எடுத்து செல்ல சொல்லியதே ஆகுரதன்தான். அக்கார்தான் இப்போது விபத்தில் மொத்தமாக காலியாகி இருந்தது. அது சம்பந்தமான போலீஸ் கம்ப்ளைண்ட் மற்றும் இன்சூரன்ஸ் விஷயங்களை கவனிக்கும் பொறுப்பைத்தான் ஆச்சாரியார் தலைமையில் இருக்கும் ஏஜென்சியிடம் ஒப்படைத்திருந்தான் ரகு. அது தொடர்பாய் ஆனவனை சந்திக்க மருத்துவமனை வந்திருந்த பெரியவரோ அப்படியே தனி அறையிலிருந்த தரனையும் ஒரு எட்டு பார்த்து ரகுவோடு அங்கிருந்து வெளியேறினார். ரொம்ப கில்ட்டியா இருக்கு அங்கிள். அவன் என்கிட்ட பைக் தான் கேட்டான். நான் தான் கார் கொடுத்து அனுப்புனேன். இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல என்றவனோ மூத்தவரோடு சேர்ந்து மருத்துவமனையில் காஃபி ஷாப்புக்குள் நுழைய, தரன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் ரகு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு இன்சூரன்ஸ் ஆளுங்க வரைக்கும் இந்த காரோட நிலைய பார்த்துட்டு தரன் தப்பிச்சது அபூர்வம்னு சொல்றாங்க என்ற ஆச்சாரியாரோ அங்கிருந்த வெயிட்டரிடம் அவருக்கான ஆர்டரை பேப்பரில் எழுதி கொடுக்க, பார்த்தேன் அங்கிள், நானும் அந்த காரை டோட்டல் லாஸ்ட். வாங்கி இன்னும் 2 வாரம் கூட ஆகல என்று தலையை சலிப்போடு ஆட்டிய ரகுவோ அவனுக்கான காஃபியை ஆர்டர் செய்தான், எழுத்து வடிவத்தில் வாயை குவித்து காற்றூதி. இது உனக்கான ஸ்கெட்ச் ரகு என்று அங்கிளோ காஃபியை கரண்டியால் கலந்து கொண்டே சொல்ல, நானும் யோசிச்சேன் அங்கிள். ஆனால் சந்தேக லிஸ்டில் வைக்கிற அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு யாரும் எதிரிங்க இல்லையே. நான் தான் ஆர்வி குரூப்ஸை விட்டு வந்துட்டேனே. ஆர்வி குரூப்ஸ் இல்லை, ஆனால் ஆர்வி குரூப்ஸ் கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க என்றார் பெரியவர். தற்போதைக்கு ஆகுரதனின் சில கிளைண்ட்ஸ் ஆர்வி குரூப்ஸின் பிரதானமான முன்னணி வாடிக்கையாளர்கள் என்பதை உணர்ந்து. சக்தியை சந்தேகப்படுறீங்களா அங்கிள்? அவனுக்கான பொறுப்பு இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு ரகு. கம்பெனியை ரன் பண்ணுறதை விட உன்னை விட ஒரு படி மேலே ரன் பண்ணணும். உன்னை விட அதிக கிளைண்ட்ஸ் பார்க்கணும். உன்னை விட பெட்டரான சேர்மன்னு பேர் வாங்கணும் என்றவர் ஒவ்வொரு வரியிலும் உன்னை விட என்ற வார்த்தையை அழுத்தமாய் சொல்ல புரிந்து முறுவலித்த ஆகுரதனோ, இருக்கலாம், ஆனால் அவன் இல்லைன்னு என் மனசு சொல்லுது அங்கிள். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் மனசை ஆஃப் பண்ணிட்டு பிரெயின் சொல்கிறத கேட்கறது தான் புத்திசாலித்தனம் ரகு என்ற பெரியவரோ சின்னவனுக்கு அட்வைஸ் கூற, கண்டிப்பாக அவன் இல்லை அங்கிள் என்ற ரகுவோ நம்பிக்கையோடு காஃபியை சில மிடறுகள் பருகினான். அப்படின்னா இப்போ யாரெல்லாம் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும். விசாரிங்க அங்கிள், தெரியணும் எனக்கு யார் இப்படி என் மேலே இவ்வளோ வன்மமாக இருக்கான்னு என்ற ரகுவோ சோற்றை கரண்டியால் அள்ளி வாய்க்குள் திணிக்க, நீ எதுவும் போட்டு அலட்டிக்காத ரகு, ஜாக்கிரதையாரு என்று ஆச்சாரியார் சொல்ல ரகு தலையை ஆட்டி ஆமோதிக்க, why don't you try to get a gun for yourself? Actually it's a good idea uncle. Just apply for me a gun license. பண்ணிட்டு சொல்ற ரகு, நீ ட்ரைனிங் போக ரெடியா இரு என்ற பெரியவரின் வார்த்தைகளுக்கு தலையை ஆட்டிய ஆகுவோ மேலும் பேச்சை தொடர்ந்தான், புது தொழில் பற்றிய ஆச்சாரியாரின் வினாக்களுக்கு விடையளித்து. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல கோக்ஸோ எதை கண்டாலும் அலண்டு போயே இருந்தாள். தரனின் கோர விபத்திலான காணொளி காந்தாரி அவளை ரொம்பவே பாதித்திருந்தது. சிதறிய எண்ணங்களின் நிமிடங்களை கடத்தியவள் பக்கத்து கார் ஹாரன் அடித்தாலும் பயம் கொண்டாள். பணியாளர்கள் தோள் தொட்டாலும் பதறிப்போனாள். தாடிக்கார பொறுக்கியின் வழக்கு அடுத்த வாரம் கடைசி ஹியரிங்கில் ஒரு முடிவுக்கு வரவிருப்பதை நாளிதழ் செய்திகள் மூலம் அறிந்து கொண்ட நாயகியோ அது முடிந்த பின்னாடியே வெளியூர் பயணம் மேற்கொள்ள திட்டம் கொண்டிருந்தாள். ஆனால் அந்திகை அவளுக்கு வந்திருந்த காணொளியோ பெண்ணவள் உடனடியாக நாடு விட்டு நாடு செல்ல வேண்டிய அவசரத்தை உணர்த்தியது. புரிந்து கொண்டவள் கிளம்பும் முன் ஒருமுறை மாஜியாகி போன புகுந்த வீட்டுக்காரர்களை பார்த்திட விருப்பம் கொண்டாள். அப்படியே ரகுவையும் வாய்ப்பு கிடைத்தால் ஜாடை மாடையாக பார்த்திடலாம் என்ற எண்ணமே நங்கை அவளுக்கு. என்றைக்கு கோக்ஸ் ஆளானவன் மீது பிள்ளை விஷயத்தில் நம்பிக்கையற்று போனாளோ அன்றிலிருந்து ரகுவும் ஆரணங்கு அவளை ஆராதிப்பதை நிறுத்திவிட்டான். அவ்வப்போது மகேஷை சீண்டுவதோடு சரி, மற்றபடி வித்தாரகள்ளியின் பக்கம் அவன் மூச்சு காற்று கூட படாதவாறு பார்த்து கொண்டான் மானஸ்தன். மாஜி மாமியாரின் கரங்களை இறுக பற்றியிருந்த கோக்ஸின் கண்களோ தேடி அலைந்தன தாடிக்கார பொறுக்கியை மாளிகை முழுவதும். அவன் இங்க இல்ல என்ற ஜானகியின் வார்த்தையில் சிறு அதிர்ச்சி கொண்டவளாய் ஏந்திழை அவள் மாமியாரின் விழிகளை உற்று நோக்க, போயிட்டான், பெரிய மாமா கூட பிரச்சனை, சொத்தும் வேண்டாம் கம்பெனியும் வேணான்னு என்ற தாயோ மகனின் பிரிவை 3 வாக்கியத்தில் அடக்கினார், அவளால் தான் கலவரம் என்பதை மறைத்து. இப்ப எங்க இருக்கார் அத்த? தெரியல, இங்கதான் எங்கேயோ பக்கமானு அவன் அப்பா சொன்னாரு. எவ்வளோ நாளாச்சு?
மந்த்ரா குழந்தைக்கு அவன்தான் அப்பான்னு எப்போ ரிசல்ட் வந்துச்சோ அப்போ என்று ஜானகியின் கூற்றில் சுருக்கென்றது முற்றிலை அவளுக்கு. என்னால தான் பிரச்சனையா அத்த? நான் தான் அவர் வீட்டை விட்டு வெளியே போக காரணமா அத்த? என்ற தெரியலையின் உள்ளமோ பதறி கண்களை குளமாக்கியது. நிஜம் தெரிவை அவளை சுட்டரிக்க. சேச்ச, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, இது ஏதோ கம்பெனி விஷயம். நிஜமா கம்பெனி விஷயம்தானா அத்த? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையம்மா என்று ஜானகியோ மறைத்த உண்மையை நம்பகத்தன்மையோடு சொல்லி நாடகமாட, நீங்க சொல்றீங்க, ஆனா என்னால் அதை நம்ப முடியலையே அத்த என்ற துடியிடையோ மொட்டுவிட்ட கண்ணீரை பட்டென விரல்கள் துடைத்து கொள்ள, நீ இதையெல்லாம் நினைச்சு போற இடத்துல வேலையில எதுவும் கோட்டை விட்டுடாதம்மா. பொறுப்பா கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சு சீக்கிரமா திரும்பி வந்துடு, என்ன சரியா? என்ற மாஜி மாமியாரின் வாஞ்சையான உச்சந்தலை வருடலில் மெதுவாய் அவர் மடி சாய்ந்த கண்ணாட்டியோ, போறதே திரும்பி வராம இருக்குதா அத்த என்று மனதுக்குள் நினைத்தபடியே ஜானகி சுமக்கா மகனுக்காய் கண்ணீர் கொண்டாள் பைந்தொடியவள். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.